வெல்கம் டு உணவும் ருசியும். இந்த வீடியோவில் நம்ம வெஜ் பால் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வெஜ் பால்ஸ் பண்ணுறதுக்கு நான் கேபேஜ் மட்டுமே எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட கேரட், பீன்ஸ் எந்த வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதோட நான் மைதா 1/2 கப் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 1/2 கப், சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட 65 மசாலா நான் 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், லெமன் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. நம்மளோட வெஜ் பால்ஸ் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும், வெளியேயும் கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட வெஜ் பால்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டோட கலர் மாறுறது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் மாறிடுச்சு. கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நான் இதோட கேபேஜ், பீன்ஸ், கேரட், ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட பச்சை மிளகாய் 2 சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான சால்ட்டை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். நான் 1.25 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதோட லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி
நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி போயிடும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துடலாம். ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு 70% நீங்கள் குக் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெஜ் பால்ஸ் அதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே கொரியண்டர் லீஃப் அதுவும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நான் வெஜ் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் மாடலில் செஞ்சுருக்கேன். பட் அதில் வந்து நம்ம சாஸ் எதுவுமே சேர்க்காம நம்ம டைரெக்டாக நார்மலாக வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறோமோ அந்த மாடல்லே நான் பண்ணியிருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட வெஜ் பால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.